Good afternoon, dear students. இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் பிஸ்னஸ் ப்ராக்டிக்கலோட எக்ஸசைஸ் நம்பர் 2 அண்ட் எக்ஸசைஸ் நம்பர் 3 ரெண்டு எக்ஸசைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். நான் சொல்லித்தரதை உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் திரும்ப செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. சரியா? எக்ஸசைஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரிங் அண்ட் புல்லட்டிங். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 2 என்ன எழுதியிருப்பீங்க, நம்பரிங் அண்ட் புல்லட்டிங் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. ஸோ இதில் நம்பர் போடுறது எப்படி, புல்லட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தர போகிறேன். ஸோ நமக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ்னு பட்டன் இருக்கும். அது வந்து விண்டோஸ் 2007 வெர்ஷன் இருந்ததுன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். விண்டோஸ் 10 இருந்தால் ஆல் ப்ரோக்ராம்ஸ் இருக்காது. அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நிறைய சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் இருக்கும். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007 வந்து என்னுடைய சிஸ்டமில் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007 இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவுடைய டாகிள் நான் எப்போதும் டாப் ரைட்டில் தான் வச்சுருப்பேன். எதுக்காக இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ரிப்பன் உங்களுக்கு மறையக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ரிப்பன் விசிபிளாக இருக்கணும்னு இந்த வீடியோவை நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்பரிங் அண்ட் புல்லட்டிங். ஸோ நமக்கு நம்பர் போடுறதுக்கும் புல்லட் போடுறதுக்கும் ஏதாவது கொஷின் கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த கொஸ்டினே வந்து இங்கே நான் வந்து டைப் பண்ணுறேன். உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லிஸ்ட் அவுட் த characteristics of computer using numbering style அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லை யூசிங் நம்பரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதான் கொஸ்டின். இப்போ ஃபாண்ட் சைஸை மாற்றுறது எப்படி, ஃபாண்ட் கலரை மாற்றுறது எப்படி, ஃபாண்ட் சைஸை மாற்றுறது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ எது பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் நம்பர் 1ல் என்ன பார்த்தோம், அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட் வந்து என்னன்னா கேலிப்ரி சைஸ் வந்து 11. இதுதான் வந்து டிஃபால்ட் ஃபாண்ட் டைப். கேலிப்ரி பிராக்கெட் பாடின்னு போட்டிருக்கோம். டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 11. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி இப்போ நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் வேணும் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுக்கிறேன். ஸோ சைஸ் வந்து இதில் போய் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டவுன் ஏரோ கிளிக் பண்ணி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைன்னா இங்கே ஏ போட்டு அப் ஏரோ போட்டுருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். இதுக்கு பேர் வந்து க்ரோ ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஷ்ரிங்க் ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. ஷ்ரிங்க் அப்படின்னா சுருக்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணால் சின்னதாகும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து பெருசாகும். ஸோ இப்போ லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் யூசிங் நம்பரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னென்ன உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டை எடுத்து திருப்பி நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம், ஹையர் ஸ்பீட், அடுத்து அக்யூரசி, அடுத்து என்னப்பா கொடுத்துருக்கோம், ஸ்டோரேஜ், ஆட்டோமேஷன், டிலிஜென்ஸ். இப்போ இது 5 நம்ம எடுத்துக்கிறோம்னு வைக்கல. நான் உங்களுக்கு 7 கொடுத்துருப்பேன். 7 வேணும்னா 7 டைப் பண்ணிக்கலாம். வெர்சட்டாலிட்டி. அடுத்த லைன் எப்படி போறது, என்டர் பண்றத தட்டிங்கன்னா அடுத்த லைன் போகும். இப்போ நம்ம 7 டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 7 அடிச்சதுக்கப்புறம் இதில் நம்பரிங் ஸ்டைல் எப்படி கொண்டு வர்றது, இதான் உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டின். லிஸ்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் யூசிங் நம்பரிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை மட்டும் தெரியறதுக்காக நான் வந்து ரெட் கலர் ஃபாண்ட்ல வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்சர் ஹையர் ஸ்பீட், அக்யூரசி, ஸ்டோரேஜ், ஆட்டோமேஷன், டிலிஜென்ஸ், வெர்சட்டாலிட்டி, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதில் நம்பரிங் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய அப்சர்வேஷன் நோட் எடுத்துக்காங்க. உங்கள் அப்சர்வேஷன் நோட்டில் கொடுத்துருப்போம். அதில் எழுதியிருப்பீங்க பாருங்க, ஃபார் நம்பரிங் பண்ணுறதுக்கு இன் ஹோம் டேப் அண்டர் பேராகிராஃப் சப் டேப் செலக்ட்
1 2 3ன்னு ஒரு ஹைஃபன் போட்டு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை செலக்ட் பண்ண சொல்றாங்க. டு சேஞ்ச் த நம்பரிங் ஸ்டைல் செலக்ட் த டவுன் arrow நியர் நம்பரிங் பட்டன் அண்ட் செலக்ட் த ரெக்வயர்ட் நம்பரிங் ஸ்டைல். ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, பேராகிராஃப் சப்டேப் வந்து ஹோம் டேப்ல இருக்கும், அதுல நம்பரிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹோம் டேப்ல தான் இருக்கோம். இது பக்கத்துல இருக்க இன்சர்ட் டேப், பேஜ் லேஅவுட் டேப், ரெஃபரன்சஸ், மொத்தம் 7 டேப் இருக்கும். இந்த ஹோம் டேப்ல பேராகிராஃப் அப்படிங்கிற சப்டேப்ல 1 2 3 அப்படின்னு நமக்கு நம்பரிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க 1 2 3ன்னு. அதுக்கு மேல நான் கொண்டு போய் மவுஸை வச்சாவே அதுவே என்னன்னு காட்டுது பாருங்க, நம்பரிங் காட்டுது. இப்போ நான் அதை கிளிக் பண்றேன் அப்படின்னா நம்பரிங் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம எது பண்றதுக்கு முன்னாடி அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பரிங் அப்படிங்கிற பட்டன் மேல வச்சு கிளிக் பண்றேன். ஸோ நமக்கு நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்க, 1 2 3 4 5 6 7. ஒரு பட்டனை கிளிக் பண்ணா நம்பரிங் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். புல்லட் பட்டனை கிளிக் பண்ணா புல்லட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் ரொம்ப ஃபாஸ்டா, டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து ஈஸியஸ்டா நம்மளால செய்ய முடியும். இப்ப நம்பரிங் வந்து 1 2 3 4 5 தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் வந்து 1 2 3 4 கொடுத்து எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்பரிங்ல வந்து ஏபி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஐ போட்டு மேல புள்ளி வைப்பாங்கல்ல, 1 ரோமன் லெட்டர், 2னா 2 ஐ போட்டு மேல 2 புள்ளி வைக்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007ல இந்த டவுன் அரோ கிளிக் பண்ணா என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குன்னு வரும். ஸோ அந்த டவுன் அரோ கிளிக் பண்றேன். ஸோ நம்பரிங்ல நம்ம ரீசென்ட்லி யூஸ்டு நம்பர் வந்து 1 2 3 யூஸ் பண்ணியிருக்கேன். நன்னுனா நம்பர் எல்லாத்தையுமே அழிச்சிடும். இப்போ நான் நன்னுன்னு கொடுத்தா எல்லாமே போயிடும். நன்னுனா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த 1 டாட் ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஸ்டைல் வச்சுக்கலாம், 1 பிராக்கெட், இது ஒரு நம்பரிங் ஸ்டைல், பிராக்கெட்டா போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த ரோமன் லெட்டர்ஸ் இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்ன்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வியூ ஈஸியா தெரியும். நான் மாத்த மாறும். நீங்க இந்த சைட்ல பார்த்துக்கிட்டே வாங்க. இது வந்து டாட் ஸ்டைல், இது வந்து பிராக்கெட்ல இருக்கிற ஸ்டைல், இது வந்து ரோமன் லெட்டர்ஸ்ல கேபிட்டல் ரோமன் லெட்டர்ஸ்ல 1 2ங்கிற ஸ்டைல், இது ஏபிசிடிஇஎஃப்ஜி அப்படிங்கிற ஆல்பபெட்ஸை நம்ம நம்பரிங்க யூஸ் பண்ற ஸ்டைல், இது வந்து ஆல்பபெட் ஸ்மால் லெட்டர் ஆல்பபெட்ஸ்ல பிராக்கெட்ல பண்ற ஸ்டைல், இது வந்து ஆல்பபெட்ஸ்ல டாட்ஸ், இது ஸ்மால் ரோமன் லெட்டர்ஸ். ஸோ இந்த டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மொத்தம் 7 நம்பரிங் ஸ்டைல்ஸ் இருக்கும். பொதுவாக நம்ம 1 டாட் 2 டாட் யூஸ் பண்ணுவோம். இந்த 7 ஸ்டைலில் நீங்கள் எந்த ஸ்டைல் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்பரிங். ஸோ இப்போ இதை புல்லட்டிங்ல பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின்ல வந்து யூசிங் புல்லட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புல்லட்டிங் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி நீங்க டைப் பண்ணி முடிச்சது, இப்போ நான் நன்னுன்னு கொடுத்துட்றேன், ஒண்ணுமே இருக்காது. ஸோ இதே மாதிரி நீங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ புல்லட்டிங். ஸோ புல்லட்டிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, புல்லட்டிங்க்கு நம்பரிங்க்கு 1 2 3ன்னு பட்டன் இருந்த மாதிரி புல்லட்டிங்க்கு புல்லட் புள்ளி புள்ளியா வச்சு பட்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துல ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணா அங்க நமக்கு நம்பரிங் 7 ஸ்டைல் இருந்த மாதிரி புல்லட்லயும் ஸ்டைல் இருக்கும். வேணுங்கிற ஸ்டைலை யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் எழுதிட வேண்டியதான். சரிங்களா? ஸோ இப்போ புல்லட் பட்டன் எங்க இருக்கு, நம்பரிங்க்கு லெஃப்ட் சைட்ல இருக்குது புல்லட்டிங். அது மேல நான் மவுஸை வச்சா அதுவே காட்டுது பாருங்க, புல்லட்ஸ் அப்படின்னு காட்டுது பாருங்க. அந்த புல்லட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா புல்லட்ஸ் பெரிய கலர் பிளாக் ரவுண்ட் கலர்ல உங்களுக்கு புல்லட்ஸ் ஃபார்ம் ஆயிடும். இதுதான் புல்லட்டிங், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த கேட்கிற கேள்விக்கான சரியான ஆன்சரை நீங்க சொல்லி நம்பரிங்கான புல்லட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புல்லட்ல என்னென்ன டைப் இருக்கு, ஸோ எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அந்த குட்டிக்கா டவுன் ஏரோ இருக்கும், அந்த டவுன் ஏரோ மேல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ புல்லட்டிங்ல உங்களுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் புல்லட் இருக்கு, நம்பரிங்ல 7 டைப் அந்த மாதிரி புல்லட்டிங்ல 7 இருக்கு. இப்போ டாட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரவுண்ட் இங்க மாறும். இந்த ஏரியாவை நல்லா பாருங்க, நான் இங்க ஒன்னொன்னா செலக்ட் பண்ண இங்க மாறும். இதுக்கு பேரு லைவ் ப்ரிவியூன்னு பேரு. ஸோ இந்த ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இந்த டைமண்ட் 4 டைமண்ட் சேர்ந்து ஒரு பெரிய டைமண்ட், இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆரோ மார்க், இல்லைன்னா டிக் மார்க். ஸோ இந்த 7 ஸ்டைல்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிக் மார்க் வச்சுக்கிறேன் அப்படின்னா டிக் மார்க். இதுதான் வந்து புல்லட்டிங் ஸ்டைல்ஸ். உங்களுடைய எக்ஸசைஸ் நம்பர் 2வே இவ்வளவுதான், நம்பரிங் அண்ட் புல்லட்டிங். கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு நம்பரிங் வேணும்னா நம்பரிங்ல கிளிக் பண்ணுங்க, புல்லட்டிங் வேணும் அப்படின்னா புல்லட்டிங்ல கிளிக் பண்ணுங்க. என்னென்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதான் எக்ஸசைஸ் நம்பர் 2. அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் நம்பர் 3.
ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 3 வந்து என்ன, பிஸ்னஸ் லெட்டர். எப்படி ஒரு பிஸ்னஸ் லெட்டரை கிரியேட் பண்றது. ஸோ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 2 க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். இப்போ நான் வந்து சேவ் நோன் கொடுத்துறேன். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 3 வந்து நான் ஓப்பன் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 3 வந்து நான் ஓப்பன் பண்றேன். ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்க என்ன பண்றாங்க, பிசினஸ் லெட்டர் எங்க போகணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபைல் இன் மெனு பார். இங்க வந்து விண்டோஸ் 2010ல வந்து ஃபைல்னு இருக்கும், விண்டோஸ் 2007ல வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் நான் காட்டுறேன், நல்லா பாருங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து விண்டோஸ் 2019ல வேர்ட் டாக்குமெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2019 என் சிஸ்டம்ல இருக்கிறது. ஸோ அதனுடைய வேர்ட் ஆஃபீஸ் 2019 வருது பாருங்க. ஸோ இதுல வந்து ஃபைல்னு இருக்கும். விண்டோஸ் 2007 வெர்ஷன்ல வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007ல உங்களுக்கு ஆஃபீஸ் பட்டன் இருக்கும். ஸோ இந்த blank டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஹோம், இன்சர்ட், டிசைன் இந்த டேப் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். இங்க வந்து ஃபைல்னு பட்டன் இருக்கும். இந்த ஃபைல் பட்டனுக்குள்ள தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வேர்டு 2007ல இந்த ஃபைல்னு பட்டன் இருக்காது. இது வேர்டு 2007, அந்த ஃபைலுங்கிற டேபே இருக்காது, அந்த பட்டன் உங்களுக்கு இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்க இந்த ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி போகணும், அதுதான் வித்தியாசம். ஸோ நான் ப்ரொசீஜர் வந்து என்னுடைய லேப்டாப்ல இருக்கிறதுனால ஃபைல்னு கொடுத்துருக்கேன். நீங்க லேப்ல செய்யும் போது என்ன பண்ணணும், ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி அதுல நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போக சொல்றாங்க. ஸோ ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, நியூங்கிற ஆப்ஷனுக்குள்ள செலக்ட் இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட் ஃப்ரம் த டெம்ப்ளேட்ஸ் மெனு. ஸோ என்ன சொல்றாங்க, இன்ஸ்டால் இப்போ வந்து பிளாங்க் அண்ட் ரீசெண்ட் இருக்கு இல்லையா, இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட் இந்த ரெண்டாவதா இருக்கு பாருங்க. இந்த இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ்ல நிறைய லெட்டர்ஸ் நமக்கு இருக்கும். இங்க பாருங்க, ஈக்விட்டி ஃபேக்ஸ் லெட்டர், ஈக்விட்டி லெட்டர், மெர்ஜ் ஃபேக்ஸ் லெட்டர். ஸோ இதுல நம்ம எந்த லெட்டர், பிசினஸ் லெட்டருக்கு வந்து எந்த லெட்டரை சூஸ் பண்ணணும்னு ப்ரொசீஜர்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ பிசினஸ் லெட்டருக்கு செலக்ட் மீடியன் லெட்டர் ஃபார்ம். ஸோ மீடியம் லெட்டர் ஃபார்ம்னு இருக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, இங்க இருக்கு பாருங்க மீடியம் லெட்டர் இருக்கு. ஸோ மீடியம் லெட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீடியம் லெட்டரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, செலக்ட் கிரியேட் நியூ டாக்குமெண்ட், அப்புறம் கிரியேட்னு பட்டன் இருக்கும், அதை அமுக்க சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க மீடியம் லெட்டரை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா அது ஆரஞ்சு கலர்ல வந்துருது. இங்க கிரியேட் நியூ டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ல இருக்கு. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ கிரியேட் நியூ டாக்குமெண்ட்ல இருக்கான்னு பாத்துக்காங்க. அதுக்கப்புறம் கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியேட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு டெம்ப்ளேட் மூலியமா நமக்கு பிசினஸ் லெட்டர் ஓப்பன் ஆயிருச்சு. இதுதான் நம்மளுடைய பிசினஸ் லெட்டர். ஸோ டிஃபால்ட்டா பிசினஸ் லெட்டர். ஸோ இப்போ என்னுடைய பேர் ஹரிஹர சுதன்ங்கிற பேர்ல நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுனால கீழே டிஃபால்ட்டா என்னுடைய பேர் வந்துருது. உங்க லேப்டாப்ல எல்லாம் உங்களுடைய பேர் வரும், சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, என்டர் த சென்டர் கம்பெனி நேம் அண்ட் அட்ரஸ், recipient title and address, salutation and save the file. ஸோ இங்க என்னென்ன கம்பெனி, நீங்க உங்க கம்பெனி பேரு, இங்க உங்க கம்பெனியோடைய அட்ரஸ், இது யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க தான் வந்து ரிசிபியன்ட், அவங்க கம்பெனியோடைய தலைப்பு, அவங்க அட்ரஸ் கொடுத்து என்ன அடிக்கணுமோ அதை ஃபுல்லா அடிச்சு இங்கே தேங்க்யூன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ டிஃபால்ட்டா நம்ம டெம்ப்ளேட் எல்லாமே ரெடியா இருக்கு. என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் டைப் பண்ணி நம்ம சென்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ நான் திரும்பவும் முதல்ல இருந்து சொல்றேன், இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ், அதுல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதுல வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 ஓபன் பண்ணிருங்க. ஸோ நம்மளுடைய பிசினஸ் லெட்டர் வந்து எங்க இருக்கும், இந்த ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்றேன். அதுல நியூ அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்றேன். நியூ பட்டன்ல இந்த ரெண்டாவதா இருக்கிற இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதுல பிசினஸ் லெட்டருக்கு டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்றது மீடியன் லெட்டர். இங்க இருக்கு பாருங்க மீடியன் லெட்டர்னு, அந்த மீடியன் லெட்டரை கிளிக் பண்ணுங்க. மீடியன் லெட்டர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லெட்டர் இங்க காமிக்கும், இங்க மேல தலைப்புல மீடியன் லெட்டர்னு காமிக்கும்.
காமிச்சதுக்கு அப்புறம் கிரியேட் நியூ டாக்குமெண்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிரியேட்னு கொடுத்துருங்க. ஸோ நம்மளுடைய மீடியன் பிசினஸ் லெட்டர் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்க என்னுடைய கம்பெனியோட பேர் இங்க வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஏபிசி கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஸோ வந்து யாருக்கு அனுப்புறோமோ அந்த சென்டருடைய கம்பெனி அட்ரஸ். ஸோ இப்போ நம்ம தான் வந்து சென்டர், நம்ம தான் தபால் அனுப்புறோம். ஸோ நம்ம தான் வந்து சென்டர். உங்க கம்பெனியோட அட்ரஸ் தான் வந்து சென்டர் அட்ரஸ். யாரு கம்பெனி வச்சு நடத்துறாங்களோ அவங்க தான் சென்டர். ஸோ இப்போ என்னுடைய கம்பெனி அட்ரஸ் வந்து 1, சாலை ரோடு, பெரம்பலூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பின்கோடு வேணும்னா நீங்க வந்து பின்கோடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, டைப் த சென்டர் கம்பெனி அட்ரஸ். ஸோ நான் இங்கேயே டிஃபால்ட் கம்பெனி அட்ரஸ் கொடுத்துட்டேன். எனக்கு அப்போ இது தேவையில்லை அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிபியன்ட் அப்படிங்கிறவங்க யாரு, இந்த லெட்டரை யாருக்கு அனுப்புறோமோ அவங்க தான் ரெசிபியன்ட். ஸோ வந்து அவங்களுடைய கம்பெனி நேம் XYZ கம்பெனி லிமிடெட் அப்படின்னு அடிச்சிடும். ஸோ இதில் வந்து அவங்க கம்பெனி அட்ரஸ். ஸோ வந்து 23 ஒரு மதுரை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சுக்கிறேன். ஸோ சாலுடேஷன்ங்கிறது என்னது, பிசினஸ் கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ டியர் மிஸ்டர் மிஸ்ஸஸ்ங்கிறதா சாலுடேஷன். ஸோ வந்து டியர் அவர் பேர் வந்து என்னன்னு வச்சுக்கலாம், ஒரு ABCDEFG கமா நீங்க எதுக்காக இந்த லெட்டர் அடிக்கிறீங்களோ அதை ஃபுல்லா அடிச்சுக்காங்க. அப்ப நான் வந்து சும்மா திஸ் இஸ் அ ட்ரையல் லெட்டர் அப்படிங்கிற கண்டென்ட்டை மட்டும் நான் வந்து அடிச்சுக்கிறேன். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், க்ளோசிங் வந்து நம்ம எப்போதுமே என்ன கொடுப்போம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பேருக்கு மேல நம்ம வந்து என்ன கொடுப்போம், எப்போதுமே வித் ரிகார்ட்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த பேருக்கு மேல நீங்க எதுவும் டைப் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வந்து வித் ரிகார்ட்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணி கமா போட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ வந்து இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிசினஸ் லெட்டரை நம்ம வந்து டைப் பண்ணணும். ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் லைன் வரல, என்ன சார் பண்றது அப்படின்னா, இப்போ வந்து இப்போ வித் ரிகார்ட்ஸ் மட்டும் இதுல கொடுத்துடுறீங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல டிஃபால்ட்டா இருக்கும். அந்த காப்பி பேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயும் வந்து ஒர்க் ஆகும். நீங்க லெட்டர்ல உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்க கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், எக்ஸசைஸ் நம்பர் 2 புல்லட்டிங் அண்ட் நம்பரிங். அதுல ஃபர்ஸ்ட் புல்லட்ஸ்னா என்ன, அதை எப்படி பண்றது, நம்பரிங்னா என்ன, நம்பரிங் எப்படி பண்றது. நான் ஏன் ஃபர்ஸ்ட் புல்லட்னு சொன்னேன்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து புல்லட்ஸ் தான் இருக்கும், செகண்ட் தான் நம்பர் இருக்கும். ஆனா எக்ஸசைஸோட நேம் வந்து நம்பரிங் அண்ட் புல்லட்டிங் தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி பிராக்டிகல்ல கொடுப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம 3வது எக்ஸசைஸ் பார்த்தோம், பிசினஸ் லெட்டர் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்தோம். இந்த பிசினஸ் லெட்டர் வந்து மீடியன் லெட்டர் ஃபார்ம்ல நம்ம ஒரு மாடலுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 2வும் செஞ்சு பாருங்க, எக்ஸசைஸ் நம்பர் 3யும் செஞ்சு பாருங்க. இந்த 2 எக்ஸசைஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.